சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் யாரையும் கெடுத்து யாராலும் வாழ முடியாது. ஒருவர் வாழ்க்கையை கெடுத்து வாழலாம் என்று நினைத்தால் உன்னிடம் இருக்கும் வாழ்க்கை கூட கெட்டு போய்விடும். அதுபோல யாருடைய உழைப்பையும் திருடி நாம் வென்றுவிடலாம் என்று நினைத்தால் அந்த வெற்றி உன்னிடத்தில் இருக்காது. இருக்கும் வெற்றி கூட உன்னை விட்டு ஓடோடிவிடும். அதனால் யார் வாழ்க்கையிலும் கெடுக்காமல் யாருடைய உழைப்பையும் திருடாமல் இருப்பதுதான் என் குழந்தைகளுக்கு நான் அன்றாடம் தெரிவித்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தைகளும் என் வழியில்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எதற்கு இத்தனை வேதனை என்று நீ அனுதினமும் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் வாழ்க்கை துணையை பற்றியும் உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன். அதை பொறுமையாக இறுதி வரை கேள். இன்று உன் துணையை பிரிந்து வருத்தத்தில் இருக்கும் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன். என்று என் வாழ்க்கை ஒன்று சேருமோ என்று, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் வருமோ என்று காத்திருக்கும் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். அதை கேட்டால் நீ அதிர்ச்சி அடைந்து விடாதே. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத என் குழந்தைக்கு சுற்றிலும் வரும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் உன் வாழ்க்கையை கெடுக்கும் அளவு தான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. கெட்டவர்கள் வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அடி விழும்பொழுது பலமான அடியாக அவர்களின் வாழ்க்கையே இல்லாமல் போகும் அளவிற்கு அடி விழும். அதை பார்த்து நீயும் அவர் போல் இருக்க வேண்டும். சற்றும் சிரித்து அளவு நீ நினைத்து விடக்கூடாது. நீ உன் வாழ்க்கையில் தோல்வி அடைவது போலத்தான் உனக்கு தெரியும். ஆனால் உன் கரங்களை பிடித்து உன்னை எழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ வேதனைப்படாதே. உன்னுடன் இருக்கும் உன் சாயப்பா உன்னை வெறும்னே விட்டுவிட மாட்டேன். இன்று உன் வேளையில் உன் துணையிடம் ஒரு புது உறவு ஒன்று வந்திருக்கிறது. அந்த உறவு உன் துணையிடம் அன்பாகவும் பாசமாகவும் மிகவும் நெருங்கிய நண்பராகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் துணையின் மனதை சிறிது சிறிதாக மாற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. உன் துணையும் மாறிக்கொண்டு தான் இருக்கிறார். யார் எதை சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நடந்து கொள்ளும் அல்லவா? அதே போலதான் இப்பொழுதும் அந்த புதிய உறவால் தான் மனதை மாற்றி கொண்டு விட்டது. அது எந்த விஷயத்தில் என்று நீ என்னிடம் கேட்கிறாயா? அது உன் விஷயத்தில்தான். உன் துணை மனதில் மாற்றம் அடைந்து விட்டது என சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயா? உன்னிடம் இருக்கும் அன்பையும் பாசத்தையும் திரும்பவும் வரவழைத்து கொண்டது. உன் மீது இருக்கும் சந்தேகங்களையும் வெறுப்புகளையும் மன கசப்பையும் மாற்றிவிட்டார். இப்பொழுது உன் நினைவாக இருக்கிறார். வந்த அந்த புது உறவு உங்கள் வாழ்வில் நீங்கள் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டுமானால் நல்ல நல்ல நினைவுகளை அவர் மனதில் பதிய வைத்து திரும்பவும் உங்கள் வாழ்க்கையை இணையும்படி அவர்கள் மனதை மாற்றிவிட்டார். இந்த உறவு வந்ததற்கு காரணமே உங்கள் உறவை நீடிக்க வைக்கத்தான். எனவே எதை நினைத்தும் வேதனை கொள்ளாதே. உன் வாழ்க்கை திரும்பவும் உன் கரங்களில் கிடைக்க அந்த புது உறவு செய்த வேலைதான். அந்த புது உறவை அழைத்து கொண்டு தான் உன் துணை உன்னிடம் வருவார். அப்பொழுது உன் மனம் பூரிப்படையும். நீயும் சாயப்பாவிற்கு நபருக்கும் நன்றி சொல்வாய். நல்லதே நடக்கப் போகிறது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.